ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்னென்னா, எல்லாரையும் பிச்சைக்காரங்கன்னு நம்ம மட்டமாக பேசுகிறோம். அதெல்லாம் கிடையாது. அவங்க தலையெழுத்து விதி. அதனால தான் ஏதோ ஒரு காரணத்தினால பிச்சை எடுக்கிறாங்க. அதேமாரி ஒருத்தவங்களும் எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். இந்த கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டுறோம், நம்ம பிச்சை கேட்குறோம் கடவுள்கிட்ட. குழந்த வரம் கேட்குறோம், எனக்கு பணம் வேணும்னு கேட்குறோம். அதை நம்ம கடவுள்கிட்ட ஒரு சாதாரண மனுஷன் கேட்குறது அதுவும் பிச்சை தான். ஒரு கணவன் மனைவிகிட்ட கேட்குறது பிச்சை தான், எனக்கு சம்பாரித்து கொடுங்கன்னு. மனைவிகிட்ட புருஷன் கேட்குறது, நீ ஒழுங்காக குடும்பம் பண்ணுங்கிறது பிச்சை. ஒரு டீச்சர் மாணவர்கள்ட்ட நீங்கள் ஒழுங்காக படிங்க, உங்களை தாழ்வாக கேட்குறாங்கிறது அதுவும் ஒரு பிச்சை தான். இந்த உலகத்தில் எல்லாருமே ஒருத்தவங்க சார்ந்து தான் வாழ்கிறோம். அங்கே விதி எப்படி எழுதுதோ அந்த விதிப்படி தான் ஒவ்வொன்றும் நடக்குது. இந்த உலகத்தில் யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது. வந்ததை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த ஊரும் நம்மளுக்கு சொந்தம் இல்லை, இந்த பூமியும் சொந்தம் கிடையாது, எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. இதுதாங்க உண்மை. நீங்கள் எல்லோரும் யோசித்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.